அதிகாரத்தில் எது பொய் எது மெய் எது குற்றம் மற்ற உண்மை என்று பல கோணங்களில் மெய்யை பிரித்து காட்டும் வள்ளுவர் ஐந்தாம் குறளில் எந்த பொருள் எத்தன்மை உடையதாக இருப்பினும் அந்த பொருளின் உண்மை தன்மையை அறிவதே மெய் உணர்தல் என்று கூறுகிறார் என்று அறிவாயே கிளியே. எதுவானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் உள்ளடக்கமாகிய உண்மை பொருள் காண்பதே மெய் உணர்தல் அல்லது அறிவு உடைமை என்றும் அதனை விரித்து கூறலாம் என்று அறிவாய் நீ கிளியே. அறிவாய் நீ கிளியே கிளியே அறிவாய் நீ கிளியே கிளியே அறிவாய் நீ. கற்றுக்கொள்வதற்கு தகுதியான நூல்களை சரியாக பிழையின்றி கற்றுக்கொள்ளுவாய் என்றும் கற்றதன்பின் கற்ற கல்விக்கு தகுந்த முறையில் நடந்து கொள்ளுவாய் என்றும் சொன்னாரே வள்ளுவர். எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு இரண்டு கண்கள் போன்றன என்று சொல்லிய வள்ளுவரின் உட்கருத்து என்னவெனில் இந்த இரண்டும் இல்லாது வாழ்வது மிக கடினம் என்பதாகும் என்று அறி. மகிழ்ச்சியோடு சேர்ந்து பழகுவதும் பின்னர் பிரிந்திட நேரும் போது மனம் வேதனைப்படுவதும் அறிவிற் சிறந்த கற்றோர்களின் செயலாகும் என்றும் வள்ளுவர் சொல்லுவதை புரிவீரே. ஒழுக்க வழி நிற்போரையும் நல்ல அறிவுரை சொல்வோரையும் எல்லோரும் விரும்புவர் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவீரே நீங்கள். பணமுடையவர் முன்னே வறியோர் குறுகி நிற்பது போல கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் சிறியர் என்றாரே வள்ளுவநாயனார். கானகத்தில் சுற்றி வந்து கீதம் பாடும் கருங்குயிலே கேள்வி வள்ளுவன் போல் புலவனை நீ எங்கேனும் கண்டதுண்டா? கல்வி என்னும் அதிகாரம் அதனில் அவன் ஓதியது கேட்கலையா? வள்ளுவன் இவ்வுலகில் வாழ்கிறான் ஆதலினால் நீ பறந்து செல்லும்
பகலில் கண்டால் எனக்கு ஒரு முறை வந்து சொல்வாயோ குயிலே, சொல்வாயோ குயிலே. தோண்ட தோண்ட ஊற்று தண்ணீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் என்ற அறிவில் சிறந்த வள்ளுவனார். கற்றோர்க்கு எல்லா நாட்டிலும் எல்லா ஊரிலும் சிறப்பு என்று சொல்லப்படும் போது ஒருவன் சாகும் வரையில் கல்வி கற்காமல் காலத்தை வீணடிப்பது ஏன் என்று கேட்கிறார் அவர். ஒருவன் ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வி அவனுக்கு பின்னே வருகின்ற எல்லா பிறவிதோறும் கூடவே சென்று அவனுக்கு பாதுகாப்பாக அமையும் என்றும் சொன்னாரே வள்ளுவர். கல்வியே அழிவு இல்லாத நல்ல செல்வம், ஏனைய பொன்னும் மணியும் அது போன்ற பிற செல்வமும் செல்வமே அல்ல. காரணம் கல்வி செல்வம் கள்வராலோ பிறராலோ கவர்ந்து கொள்ள முடியாதது என்று அறிய வேண்டும். கானகத்தில் சுற்றி வந்து கீதம் பாடும் கருங்குயிலே கேள் நீ வள்ளுவன் போல் புலவனை நீ எங்கேனும் கண்டதுண்டா? கல்வி என்னும் அதிகாரத்தில் அவன் ஓதியது கேட்கலையா? வள்ளுவன் வானுலகு செல்லவில்லை ஆதலினால் நீ அவரை கண்டுவிட்டால் ஒரு முறை வந்து உரையாயோ? நானும் நீயும் சென்று தரிசனம் செய்வோமே. வாராய் குயிலே, தரிசனம் செய்வோமே. வாராய் நீ குயிலே, என் குயிலே. கல்வி கற்காதவனுடைய அறிவு ஒரு முறை மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவுடைமையின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அறிவீர்களே நீங்கள். கல்வி கற்காதவர் உயிரோடிருக்கின்றனர் என்று சொல்லப்படுவார்களே அல்லாமல் ஒன்றும் விளையாத உவர் நிலத்திற்கு ஒப்பாவர். காரணம் என்னவெனில் எப்படி உவர் நிலத்தால் பிறர்க்கு எதுவித பயனும் இல்லையோ, அதேபோல் கல்வி அறிவு இல்லாதவர்களால்
பிற மக்களுக்கு பயனில்லை என்பதால் என்று நாம் உய்த்து உணரல் வேண்டுமே. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இருக்கும் வேறுபாடு போல அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே வேறுபாடு உண்டென்றாரே வள்ளுவர். இங்கு அறிவுள்ள தன்மையும் அறிவற்ற தன்மையும் வெளிக்காட்டப்படுகிறது என்று அறிவோமே. கார்முகில் கண்டு களித்தாடும் மயிலே கேள், கல்லாமை என்னும் அதிகாரம் அதனில் கல்லாமையினால் ஏற்படும் இழிவு பற்றி சொல்லும் வள்ளுவன் வாசகம் கேட்டனையோ. தெருவிளக்கில் படித்து நாட்டின் அதிபராய் வந்த ஆபிரகாம் லிங்கனை நினைத்து கல்வியில் ஊக்கமுடையவனாயிருந்து களிப்புற்று நடனம் ஆடாயோ மயிலே. தோகை விரித்து நின்று ஆடாயோ மயிலே ஆடாயோ. அழகிய பச்சை வர்ணமயிலே ஆடாயோ. அழகிய பச்சை வர்ணமயிலே ஆடாயோ. அழகிய பச்சை வர்ணமயிலே. நல்ல கருத்துகளைச் செவி வழியாகப் பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் உயரிய செல்வமாகும். காரணம் என்னவெல் செவி வழி கேட்பது அறிவு செல்வம். பிற செல்வமாகிய பொன் பொருள் முதலிய செல்வம் நிலையில்லாதது, துன்பத்தையும் தரவல்லது என்று உணர்வோமே நாம். ஞானம் அடைவதற்கும் செவி வழியே கேட்டல் அவசியம் என்பதால் செவி வழி செல்வமே உயரிய செல்வம் என்றார் போலுமே. கேள்வி என்னும் அதிகாரம் அதனில் முதலாம் குறளில் வள்ளுவன் சொன்ன வாசகம் கேட்டீரோ? விரிந்த கிளைகளோடு கூடிய கொம்புடை கலைமானே, அழுத்தமான சிரசுடைய இளம் பிணையே, வாசகம் கேட்டீரோ நீது? கண்டதும் கடியதும் செவியால் கேட்டு அழிந்து விடாது செவ்விய மொழிதனை அறிஞர் வாயிலாய் செவியால் கேட்டு பயனடைகிறோ, நற்பெயர் பெறுகிறோ.
நற்பெயர் பெறுகிறோம். அழகுடைய கண் கொண்ட மானே நீ